ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கவலை மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு கவலை மீன் எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். இப்போ மண் சட்டி வச்சு நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு 50 ml அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் தாளிப்பு வடகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வடகம் நல்லா புரிஞ்ச பிறகு 3 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கின பிறகு காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனைலாம் நல்லா போய் வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்த பிறகு குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு புளி கரைச்சல் எடுத்திருக்கேன். புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு மாங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே மீன் குழம்பு சுவையாக இருக்கும் மாங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. கொதிச்சு வந்த பிறகு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா போய் வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு. நல்லா இது மாதிரி கொதிச்ச பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கவலை மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா மீனும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மீன் வெந்த பிறகு கலந்து விட முடியாது, மீன் உடஞ்சிடும். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீன் சூப்பராக வெந்துடும் நமக்கு. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 பல்லு பூண்டு தோலோடு நல்லா இடித்து சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான கவலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சட்டியில் இருக்கிற தொட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு கூட நல்லா நமக்கு கொதிக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மீன் உடையாமல் நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி மண் சட்டியில் அரைச்சி விட்டு இது மாதிரி கவலை மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தோட கவலை மீன் குழம்பு வச்சு அதுக்கு ஆப்டாக சூட் ஆகிற மாதிரி வறுத்த மீன் வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.